புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே.
எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளாய் திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை பெற்றோம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றேன். யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றேன். மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றேன். யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றேன். கலிவரும் வாழ்வினை முடித்து விட்டேன். நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. அறுபத்து மூன்று பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். அறுபத்து மூன்று பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். ஆத்மா என்பதை ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் அந்த மாணவன் அந்த கல்லூரியில் போய் படிப்பாங்க. வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிற ஆசையே இல்லாதவர்கள் லா காலேஜுக்கோ மெடிக்கல் காலேஜுக்கோ போய் படிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அடையணும் அப்படிங்கிற ஆர்வம், ஆசை வேணும். என்னால் படித்து அந்த மாதிரி ஆக முடியுங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மாணவன் கல்லூரியில் சேர்ந்து படித்து பட்டங்கள் வாங்குவாங்க. ஆகவே இது கூட ஒரு கல்லூரி. இங்கே கூட பாபா நமக்கு முதல்ல என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதனும் தேவி தேவதையாக ஆகணும், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாக ஆகணும். எப்போ நமக்கு இந்த லட்சியத்தின் மேலே நம்பிக்கை இருக்கோ, நான் அதுவாக ஆகணுங்கிற ஆசை இருக்கோ, அப்போ தான் நாம் கூட இந்த படிப்பில் கவனம் செலுத்த முடியும். ஞானங்கிறது ஒரு படிப்பு. இந்த ஞான கல்வியானது ஒரு கதை கிடையாது. எது நடந்து முடிந்ததோ அதை பாபா நமக்கு இப்போது படிப்பாக கற்றுத்தர்றார். ஆக நான் தான் தேவதையாக இருந்தேன், நான் மீண்டும் தேவதையாக ஆக வேண்டும் என்ற ஆசை வேணும், நம்பிக்கை வேணும். அப்போ தான் நம்ம இந்த படிப்பில் கவனம் செலுத்த முடியும். இந்த ஞானம் அறியாதவர்களுக்கு, இந்த ஞானத்தின் மேலே இன்னும் நம்பிக்கை வராதவர்களுக்கு நாம் ஒரு பொழுதும் நேரடியாக போய் அவங்கள பக்தியை விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாது. பக்தி அப்படின்னாவே ஒரு பாவனை. அப்போ அவங்க பாவனையில் அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறாங்க. ஞானமே புரியாத நிலையில் இருக்கும்போது பக்தியே விட்டுடுங்கன்னு, அப்போ பக்தியும் விட்டுடுவாங்க, இப்போ ஞானத்தையும் விட்டுடுவாங்க, ரெண்டும் இல்லாமல் போயிடும். ஆகவே அவங்க எப்போ நம்ம ஆத்மா எல்லையற்ற தந்தை வந்திருக்காரு, நமக்கு இந்த ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காருங்கிறது அவங்க உணரும்போது தானாகவே பழைய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டுடுவாங்களே தவிர நாம் போய் பக்தியை விட்டுடுங்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது. இதை பற்றி பாபா இன்னைக்கு பிரகாசம் கொடுக்குறார். ஓம் சாந்தி. 4/12/2025 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम अभी बाप द्वारा दिव्य दृष्टि मिली है. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தந்தையின் மூலமாக தெய்வீகமான பார்வை கிடைத்திருக்கின்றது. இஸ் திவ்ய दृष्टि से तुम आत्मा परमात्मा को देख सकते हो. இந்த தெய்வீக பார்வையின் மூலமாக நீங்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்க முடியும். கேள்வி: ड्रामा की किस राज को समझने वाले कौन सी राय किसी को भी नहीं देंगे. டிராமாவின் எந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு டைரக்ஷன் கொடுக்க மாட்டார்கள். பதில்:
जो समझते हैं ड्रामा में जो कुछ पास्ट हो गया वह फिर से एक्यूरेट रिपीट होगा. யார் இதை புரிந்து கொள்கின்றார்களோ, இதை இந்த நாடகத்தில் எதெல்லாம் கடந்து முடிந்ததோ அவை மீண்டும் இப்போ என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கின்றது. அது அக்யூரேட், துல்லியமாக ரிப்பீட் ஆகின்றது. கபி கிசி கோபி பக்தி छोड़ने की राय नहीं देंगे. அவர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களை பக்தி செய்வதை விட்டுவிடுங்கள் என்ற வழிமுறை கூற மாட்டார்கள். जब उनकी बुद्धि में ज्ञान अच्छी रीति बैठ जाएंगे, समझेंगे हम आत्मा है, हम बेहद बाप से वर्षा लेना है. எப்போ அவங்களுடைய புத்தியில் ஞானம் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ, நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையிடமிருந்து நான் ஆஸ்தியை பெற வேண்டும். जब बेहद का बाप की पहचान हो जाए तो हद की बातें स्वतः ही खत्म हो जाएंगे. எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்போது எளிதாக எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். ஓம் சாந்தி. अपने आत्मा की स्वधर्म में बैठे हो. நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கின்றீர்களா என பாபா கேட்கிறார். रूहानी बाप रूहानी बच्चों से पूछते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். क्योंकि एक तो बच्चे जानते एक को ही बेहद का बाप है. குழந்தைகள், நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், எல்லையற்ற தந்தை என்று கூறக்கூடியவர் ஒருவர்தான். ஜிஸ்கோ ரூஹ் கஹ்தே ஹை, அவரையும் ஆன்மா என்று சொல்கிறோம். அவர் ஆத்மா தான், அதனால பரம் ஆத்மான்னு சொல்கிறோம். சிர்ஃப் உன்கி சுப்ரீம் கஹா ஜாதா ஹை, அவரை சொல்லும்போது சுப்ரீம் என்று கூறுகின்றோம். सुप्रीम रू या परमात्मा कहते हैं. सुप्रीम सोल அல்லது பரம் ஆத்மா என்று கூறுகின்றோம். परमात्मा है जरूर, ऐसे नहीं कि परमात्मा है नहीं. பரமாத்மா என்பவர் அவசியம் இருக்கின்றார், அவரை இல்லை என்று கூற முடியாது. பரமாத்மா மானா பரம் ஆத்மா. பரம் ஆத்மா என்றாலே அதனுடைய பொருள் பரமாத்மா. एक भी समझाया गया है, मूंझना नहीं चाहिए. இவை அனைத்தும் பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் இதிலும் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि 5 वर्ष पहले भी ज्ञान तुमने सुना था. ஏனென்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நீங்கள் ஞானத்தை கேட்டீர்கள். ஆத்மா ஹி சுந்தி ஹேனா, ஆத்மாதான் கேட்கின்றது. ஆத்மா பௌத் சோட்டி சூக்ஷம் ஹே, ஆத்மா மிக சிறிய புள்ளியாக சூக்ஷமமாக இருக்கின்றது. இத்னி ஹே ஜோ இன் ஆங்கோ சே தேக் நஹி ஜாத்தா ஹே, ஆத்மா அவ்வளோ சூக்ஷமமானது, இந்த கண்களால் அதனை பார்க்க முடியாது. ऐसे कोई मनुष्य नहीं होगा जिसने आत्मा की आंखों से देखा होगा. அப்படி எந்த ஒரு மனிதனுமே இல்லை, இந்த கண்களால் ஆத்மாவை பார்த்தேன் என்று யாரும் சொல்ல முடியாது. देखने में आती है परंतु दिव्य दृष्टि से, ஆத்மாவை பார்க்க முடியும், எப்படி? திவ்யமான பார்வையின் மூலமாக. सोबी ड्रामा प्लान अनुसार, அதுவும் நாடக திட்டத்தின் அனுசாரம். अच्छा समझो कोई को आत्मा साक्षात्कार होता है जैसे और चीज देखने में आती है. யாருக்காவது ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் என்பது ஏற்படுகின்றது என்றால் எப்படி மற்ற பொருள்களை பார்க்கின்றோமோ அதுபோல இதையும்
பார்ப்பார்கள். भक्ति मार्ग में कुछ साक्षात्कार होता है इन आंखों से ही. பக்தி மார்க்கத்தில் சில காட்சிகள் பார்க்குறாங்க இந்த கண்கள் மூலமாகவே. वह दिव्य दृष्टि मिलती जैसे चैतन्य में देखते ही. அந்த திவ்ய பார்வையில் நம்ம பார்க்கும்போது பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படுறது? அவங்க அப்படியே சைத்தன்யமாக இருப்பது போல். ஆத்மா को ज्ञान साक्षी मिलता जिसे देख सकता है. ஆத்மாவுக்கு ஞானம் என்ற கண் கிடைத்திருக்கின்றது. இந்த ஞான கண்கள் மூலமாக பார்க்க முடியும். परंतु ध्यान में, அதுவும் தியானத்தில்தான். भक्ति मार्ग में बोध करते ही भक्ति करते ही तब साक्षात्कार होते. பக்தி மார்க்கத்திலோட எப்போ ரொம்ப தீவிரமான பக்தி, அதிக பக்தி செய்கின்றார்களோ அப்பொழுதுதான் சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. जैसे मीरा को साक्षात्कार हुआ डांस करती थी. இப்படி மீராவுக்கு சாட்சாத்காரம் கிடைத்த உடனே அவங்க நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வைகுண்டோ தானகி, அவங்க அப்போ வைகுண்டம் என்பதே இல்லை. 500-600 வருஷம் ஹோகா. மீரா வாழ்ந்தது 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க வாழ்ந்திருக்காங்க. உசுமை வைகுண்டா தொடங்கி அவங்க வாழ்ந்த காலத்தில் வைகுண்டம் என்பது இல்லை. जो पास हो गया वह दिव्य दृष्टि से देख जाता है. எவைகள் கடந்து முடிந்ததோ அதனை திவ்ய திருஷ்டியின் மூலமாக, தெய்வீக பார்வையின் மூலமாக பார்க்க முடியும். जब बहुत भक्ति करते करते एकदम भक्तिमय हो जाते तब दीदार हो जाता है. परंतु उनसे मुक्ति नहीं मिलता. யார் ரொம்ப பக்தி செய்து 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 அந்த பக்தியிலே மூழ்கிறாங்களோ அப்போதான் உனக்கு அந்த காட்சிகள் கிடைக்குது. ஆனால் காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக முக்தி என்பது கிடைக்காது. முக்தி जीवन मुक्ति की रास्ता भक्ति से बिल्कुल न्यारी है. முக்தி ஜீவன் முக்திக்குண்டான பாதை பக்தி மார்க்கத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. भारत में कितना ढेर मंदिर है. பாரதத்தில் அநேக ஆலயங்கள் உள்ளன. शिव का लिंग रहते हैं. சிவனை லிங்க உருவத்தில் வைக்கிறாங்க. बड़ा लिंग भी रखते, छोटा भी रखते. பெரிய லிங்கங்கள் வைக்கிறாங்க, சிறிய லிங்கமும் வைக்கிறாங்க. अब एक तो बच्चे जानते जैसा आत्मा वैसे परमपिता परमात्मा. இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஆத்மா எப்படி இருக்கோ அதே போல தான் பரம்பிதா பரமாத்மாவும். சைஸ் சப்கோ ஏக்கி ஹே. அனைவருடைய சைஸ் உருவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஜெய்சே பாப் வைசே பச்சே. எப்படி அப்பாவோ அதே போல குழந்தைகள். ஆத்மாயே சப் பாயி பாயி ஹே. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்மா ஷரீர் மே ஆத்தி பாட் பச்சாரி. ஆத்மா இந்த உடல்ல வருவதே தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக. எக் சமஜ்னே கி பாத்தே. இவைகளை புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஏ கோய் பக்தி கி தந்த் கதா நஹி ஹை. பாபா சொல்லி கொடுப்பது இது பக்தி மார்க்கத்தை போன்ற ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் அல்ல. பக்தி मार्ग की बातें सिर्फ एक बाप ही समझाते. ज्ञान मार्ग की बातें सिर्फ एक बाप ही समझा. ஞான மார்க்கத்தினுடைய கருத்துக்களை விளக்கங்களை ஒரே ஒரு பாபா தான் புரிய வைக்கின்றார். பலே பலே சம்ஜானே வாலா பேஹத் கா பாப் நிராகார் ஹே. ஆக நமக்கு இவைகளை புரிய வைக்கக்கூடியவர் நிராகாரமான தந்தை. उनके लिए पूरी रीति कोई भी समझ नहीं सकते. அவரை பற்றிய அறிமுகம் முழுமையாக
அறிந்து கொண்டார்கள் என்று யாரும் கிடையாது. कहते वक्त तो सर्व व्यापी है, தெரியாதனால அவரை சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. ஏ कोई ரைட் नहीं है, பாபா எங்கும் நிறைந்திருக்கின்றார் சர்வ வியாபி என்பது சரியான கருத்து அல்ல. बाप को पुकारते बहुत प्यार से बुलाते, பாபாவை அழைக்கின்றார்கள், ரொம்ப கதறி அழைக்கிறாங்க, அன்போடு அழைக்கிறாங்க. कहते बाबा आप जब आएंगे आप पर हम वारी हो जाएंगे, பாபா நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வர்றீங்களோ அப்போ நாங்கள் உங்ககிட்ட அர்ப்பணம் ஆகிவிடுவோம். மேரா தோ ஆப் दूसरा न कोई, எனக்கு இருப்பது நீ ஒருவன் தான், வேற யாருமே இல்லை. तो ज़रूर उनको याद करना पड़े, இப்போ அவசியம் அவரை நினைவு செய்ய வேண்டும். वह खुद भी कहते हैं बच्चे, அவர் சுயம் என்ன சொல்கிறார், ஓ குழந்தைகளே. ஆத்மா से ही बात करते, ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசுகிறார். इसको रूहानी नॉलेज कहा जाता है, இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. गाया भी जाता है आत्मा और परमात्मा अलग रहे बहुकाल, மகிமை கூட பாடப்படுகின்றது, ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தார்கள். எக் பி இசாப் பத்தாய், வெகு காலம் பிரிந்திருந்தார்கள்னா அதுக்கும் பாபா கணக்கு சொல்கிறாரு இல்லையா, 5000 ஆண்டுகள் பிரிஞ்சிருந்தோன்னு. பௌத் கால் से तुम ஆத்மா अलग रहते, நீண்ட காலமாக நீங்கள் ஆத்மாக்கள் தனியாக வசித்தீர்கள். जो ही फिर इस समय बाप से बाप के पास आए, நீண்ட காலம் பிரிந்த நீங்கள் தான் மீண்டும் இப்போ பாபாட்ட வந்திருக்கீங்க. फिर से अपना राजयोग सीखने, மீண்டும் நாம் நம்முடைய ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். एक टीचर सर्वेंट है ना, ஒரு ஆசிரியர் என்றாலே அவரை சேவகன் என்று சொல்கிறாங்க. டீச்சர் ஹமேஷா ஒபீடியன்ட் சர்வெண்ட் होती, டீச்சர் எப்பொழுதுமே நான் கீழ்ப்படிந்த சேவகன்னு தான் சொல்வார். பாபி कहते हम सब बच्चों का सर्वेंट हूँ, பாபாவும் என்ன சொல்கிறாரு, நான் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வெண்ட். तुम कितना हुज्जत से बुलाते हो पतित पावन आकर हमको पावन बनावो, நீங்கள் எவ்வளோ ஒரு ஆவலோடு அழைத்தீர்கள், பத்தித்த பாவனே நீங்கள் வாங்க எங்களை பாவனமாக்குங்க. சப் பக்தியாக, எல்லாருமே பக்தர்கள். कहते ना ए भगवान आवो हमको फिर से पावन बनावो, ஏ பகவான் நீங்கள் வாங்க மீண்டும் எங்களை பாவனம் ஆக்குங்கள். பாவன் துனியா ஸ்வர்கோ பதி துனியா நரக்கோ க, பாவனமான உலகம் சொர்க்கம் என்றும் பதீத்த உலகம் நரகம் என்றும் சொல்லப்படுகின்றது. எக் சப் சம்ஜனே கி பாத்தே ஹே, இவைகள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ए कॉलेज अथवा गॉड फादरली वर्ल्ड यूनिवर्सिटी है, இது கல்லூரி என்று கூறலாம், அல்லது இறை தந்தையினுடைய ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். इसका एम ऑब्जेक्ट है मनुष्य देवता बनना, இங்கே இருப்பவர்கள் லட்சியம் என்ன சொல்கிறாங்க, நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். बच्चे निश्चय करते हमको एक बनना है, குழந்தைகளும் நம்பிக்கை உறுதி எடுக்கிறாங்க, நாம் இவர்களாக ஆக வேண்டும். जिसको निश्चय ही नहीं होगा वो स्कूल में बैठेंगे क्या, யாருக்கு நம்பிக்கையே இல்லையோ அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் அமருவார்களா என்ன. एम ऑब्जेक्ट बुद्धि में है ना, பள்ளிக்கூடத்தில் உட்காரணுன்னா ஃபஸ்ட்டு புத்தியில் லட்சியம் குறிக்கோள் நினைவில் இருக்கணும். हम बैरिस्टर और डॉक्टर बनेंगे तो पढ़ेंगे, நான் வக்கீல் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது நம்பிக்கை இருந்தால் தான் படிப்பாங்க. நிக்ஷே நெகி ஹோகா தோ ஆயங்கி நெகி, நம்பிக்கை என்பது இல்லை என்றால் அவர்கள் வரவே மாட்டாங்க.
तुमको निश्चय ही तुम मनुष्य देवता नरसे नारायण बन. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் மனிதனிலிருந்து தேவதையாக, நான் ஆணிலிருந்து பெண்ணாக மாறப்போகிறேன். एक सच्ची सच्ची सत्य नारायण की நாராயண் बनने की கதா. இது உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதை. கதையை யார் கேட்பாங்க? நிக்ஷி புத்தி உள்ளவங்க தான். वास्तव में एक पढ़ाई परंतु इनको कथा क्यों कहते? உண்மையிலே இது ஒரு கல்வி படிப்பு. ஆனால் இதை ஏன் கதை என்று சொல்லப்படுகின்றது? क्योंकि 5 पहले तुम सुनते थे पास्ट हो गया. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க. அதெல்லாம் இப்போ கடந்த காலமாக ஆகிவிட்டது. பாஸ்ட் கோ கதா கஹத். கடந்த காலத்தை பற்றி சொல்லும்போது அதனை கதை என்று கூறுவார்கள். எக் நர்ஸே நாராயண் பண்ணி சிக்ஷா. இது நரனிலிருந்து நாராயணனாக மாறக்கூடிய ஒரு அறிவுரை, கல்வி. பச்சே தில் சே சமஸ்தே நயி துனியமே தேவதா புராணி துனியமே மனுஷர். குழந்தைகள் உள்ளபூர்வமாக புரிஞ்சுக்கிறாங்க. புதிய உலகத்தில் தேவதைகள், பழைய உலகத்தில் மனிதர்கள். தேவதாமே ஜோ குன்ஹே மனுஷமே நகி. தேவதைகள்கிட்ட என்ன குணம் இருக்கோ அந்த குணங்கள் இன்னைக்கு மனிதர்கள்கிட்ட இல்லை. इसलिए उनको देवता कहा जाता है. ஆகவே தான் அவர்களை தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறது. மனுஷ தேவதைக்கு ஆகிய நமன் கர்த்தி. மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்னாடி போய் கை கும்பிட்டு வணங்குறாங்க. आप सर्वगुण संपन्न हो फिर अपने को कह देते हम पापी नीच. நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக இருக்கீங்க, ஆனால் நீங்களே தேவதைகளுடைய சித்திரத்துக்கு முன்னாடி என்ன போய் பாடுறீங்க? நான் பாவி, நான் ரொம்ப கீழானவன், இந்த உலகம் ரொம்ப பிரஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு தன்னையும் நீந்திச்சு கொள்கிறாங்க, காலேஜையும் நீந்தனை பண்ணுறாங்க. आप सर्वगुण संपन्न हो फिर अपने को कहते हम पापी नीची है. நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக இருக்கிறீர்கள், நாங்கள் பாவிகள் கீழானவர்கள் என்று சொல்லுகிறார். मनुष्य कहते देवताओं को तो नहीं कहेंगे. மனிதர்கள் தான் தன்னை கீழானவர்கள் பாவிகள்னு சொல்லிக்கிறாங்களே தவிர தேவதைகள் ஒரு பொழுது அப்படி சொல்ல மாட்டான். தேவதாத்தே சத்தியமே கலியுமே ஹோ ந சகே. தேவதைகள் சத்தியத்தில் வாழ்ந்தாங்க, கலியுகத்தில் தேவதைகள் வசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பரத்து ஆஜ்கல் तो सबको ஸ்ரீ ஸ்ரீ கह देती. ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்ரீ மனா ஸ்ரேஷ்ட. ஸ்ரீ என்றாலே ஸ்ரேஷ்டமானவர்கள். சர்வஸ்ரேஷ்ட तो भगवान ही बना सकता है. எல்லாரை விட சிரேஷ்டமானவர்களாக பகவான் தான் செய்ய முடியும். ஸ்ரேஷ்ட தேவதா சத்தியமே தே. சிரேஷ்டமான தேவதைகள் சத்தியத்தில் இருந்தாங்க. இசமே கோயி மனுஷ சிரேஷ்ட ஹை நகி. இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதர்களும் சிரேஷ்டமானவர்கள் என்று சொல்ல முடியாது. தும் பச்சே அபி பேஹத் கா சந்நியாஸ் கர்த்தே. நீங்கள் குழந்தைகள் இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தை செய்கின்றீர்கள். तुम जानते हो ये पुरानी दुनिया खत्म होने वाला है. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். என்ன அதை தெரிஞ்சிட்டோம்? இந்த பழைய உலகம் என்பது அழியக்கூடியது. इसलिए सबसे वैराग है. ஆகவே இவைகள் அனைவற்றின் மீதும் வைராக்கியம் என்பதற்கு. वक्तो अटयोग सन्यासी गर्भार छोड़ निकल फिर आकर महलों में बैठा है. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அட்டயோக சந்நியாசிகள். அவங்களும் குடும்பம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் மாளிகையில் உட்காந்துக்கிறாங்க. नहीं तो कुटिया पर कोई खर्च थोड़ी ही लगता है कुछ भी नहीं. அந்த கால சந்நியாசிகள் குடிசையில் வாழ்தான்.
குடிசையில் இருந்த காரணத்தினால அவங்களுக்கு எந்த விதமான செலவுகள் என்பது இல்லை. एकांत के लिए कुटिया में बैठना होता न कि महलों में. ஏகாந்தத்தில் உட்கார வேண்டும் என்றால் அந்த குடிசையில் தான் போய் உட்காரணுமே தவிர மாளிகையில் அல்ல. பாபா கபி குட்டியா பனி ஹுயி ஹே. பாபாவு கூட அப்போ குடிசை என்பது கட்டப்பட்டு இருந்தது. குட்டியாமே சப் சுக்குகே. குடிசையில் அனைத்து விதமான சுகமும் இருக்கின்றது. अभी बच्चों को पुरुषार्थ कर मनुष्य से देवता बनना. இப்போ குழந்தைகள் நன்றாக முயற்சி செய்து மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். तुम शांति हो ड्रामा में जो कुछ पास्ट हो गया वह फिर से एक्यूरेट रिपीट होगा. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ட்ராமாவில் எவையெல்லாம் கடந்து முடிந்ததோ அதை மீண்டும் துல்லியமாக ரிப்பீட் ஆகின்றது. इसलिए किसको भी राय नहीं देना, பக்தி छोड़ो. ஆகவே நம்ம ஒருத்தருக்கும் வழிமுறை சொல்லக்கூடாது. என்ன வழிமுறை? பக்தியை விட்டு விடுங்கள். जब ज्ञान बुद्धि से आ जाएंगे तो समझेंगे हम आत्मा है. எப்போ ஞானத்தை புரிந்து கொள்கின்றார்களோ அப்போ அவங்க புத்தியில் வந்துடும் நான் ஒரு ஆத்மா. हमको बेहद बाप से वर्षा लेना. ஆத்மாவாகி நான் இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்டிருந்து ஆஸ்திகளை பெற வேண்டும். बेहद का बाप जब पहचान होता है फिर हद की बातें खत्म. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகம் என்பது கிடைக்கின்றதோ அப்போ அவர் அறிந்து கொண்ட காரணத்தினால பக்தி ஆட்டோமேட்டிக்காக விட்டு போய்விடுகின்றது. बाप कहते गृहस्थ व्यवहार में रहते सिर्फ बुद्धि का योग बाप से लहाना. பாபா சொல்ல நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருங்க, ஆனால் புத்தியினுடைய யோகத்தை ஒரு பாபாட்ட தான் நம்ம வைக்க வேண்டும். शरीर निर्वाह के लिए कर्म भी करना है. ஷரீரத்தை நிர்வாகம் செய்வதற்காக நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். जैसे भक्ति में कोई कोई बहुत नवदा भक्ति करते नियम से रोज जाकर दर्शन करते. பக்தியிலோட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தீவிர பக்தர்கள் இருப்பாங்க. அந்த தீவிரமான பக்தர்கள் எப்படி இருப்பாங்க? தினந்தோறும் குளித்து தயாராகி சுத்தமாக ஆகி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. தேகதாரி கே பாஸ் ஜானா வ இசாப் ஹை ஜிஸ்மானி யாத்ரா. தேகதாரிகள்கிட்ட போகிறதுனா அதுலேயும் ஒரு கணக்கு பொறுப்பு இருக்குது, அதுக்கு பணம் கொடுக்கணும். பக்தி மார்க்கம் கித்தனா தக்கா காணா படுத்து. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ ஏமாற்றங்களை அடைகிறார்கள். யஹா குச் பி தக்கா நஹி காணா. இங்கே நம்ம பாபா வீட்டில் கொஞ்சம் கூட இதுவும் ஏமாற்றம் அடையக்கூடாது. कृष्ण का भक्ति होती है, ऐसे नहीं चलते फिरते कृष्ण के बाद नहीं कर सकते. इसलिए जो पढ़े लिखे मनुष्य होता है, श्री कृष्ण का भक्ति होता है, तो ऐसे चलते फिरते श्री कृष्ण को याद नहीं कर सकते. इसलिए जो पढ़ लिख सकेंगे मनुष्य होता है, कहते कृष्ण का चित्र घर में रखना. அதனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, நாம் கூட என்ன பண்ணோம், முதல்ல நல்லா புரிய வைக்க வேண்டும் சொல்கிறார். ஏன்னா பக்தியில் புரிதல் இல்லாத காரணத்தினால நம்ம பல்வேறு விதமான பக்தியில் செஞ்சு இழந்துட்டோம், ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டோம், கீழே வந்துட்டோம். அதனால் இது ஞானமே தெரியாதப்போ நம்ம யாரையும் பக்தியை விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாது. आते ही समझने के लिए बिठाया जाता है. யார் வர்றாங்களோ அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக உட்கார வைக்கணும். பாக்கி யாத் के लिए एक जगह बैठ नहीं जाना. மற்றபடி யோகா பண்ணுறதுக்கு பாபாவை நினைக்கிறதுக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து தான் நான் யோகா பண்ணணும்னு நினைக்கணும், அப்படி அவசியம். भक्ति में कोई कृष्ण की भक्ति होता है, ऐसे नहीं चलते फिरते कृष्ण को याद नहीं कर सकते. इसलिए जो पढ़े लिखे मनुष्य होता है, कहते कृष्ण का चित्र घर में रखो. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணனை பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணனை பக்தி செய்யணும். அப்படி இல்லை, நடக்கும்போது காரியம் செய்யும்போது நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை, நாம் ரொம்ப பாவனையாக அவரை பக்தி பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணனை வீட்டிலே
கிருஷ்ணனுடைய சித்திரங்க வைங்க, அந்த சிலையை வைங்கன்னு சொல்லுவாங்க. தும் மந்திர் மே கியா ஜாத்தே ஹோ, கியூ ஜாத்தே ஹோ? வீட்டிலேயே அந்த சிலையை வச்சு வீட்டுக்குள்ளேயே பூஜை பண்ணலாம். நீங்கள் அதுக்காக ஏன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்குறான். கிருஷ்ண கே சித்திர கி பூஜா தும் கஹாं பி கரோ. கிருஷ்ணனுடைய சித்திரத்தின் பூஜையை நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். அச்சா சித்திர நா ரக்கோ யாத் கர்த்தே ரக்கோ. சித்திரங்கள் வைக்கலனாலும் அவர்களுடைய நினைவில் இருங்க. ஏக் பார் சீஜ் தேக்கா வக் யாத் ரக்தி ஹினா. ஏன்னா எதனை ஒரு முறை பார்த்துட்டாலும் அது நிச்சயமாக நினைவில் கொண்டு வர முடியும். तुमको भी यही कहते शिव बाबा को तुम घर बैठे याद नहीं कर सकते हो. உங்களுக்கும் பாபா கேட்குறாரு, சிவ பாபாவை நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டே நினைவு செய்ய இயலாதா? ஏஹை நயீபார். என்ன இதெல்லாம் புதிய விஷயங்கள். சிவ பாபாவோ கோய் பி ஜான்தா நஹி. சிவ பாபாவை பற்றி யாருக்குமே அறிமுகம் என்பது இல்லை. நாம் ரூப் தேஷ் கால் கோ ஜான்தா நஹி. நாமம், ரூபம், தேசம், காலம் இதனை பற்றி யாருக்குமே தெரியல. கருதேத்தே சர்வ வியாபிகை. இந்த நாள் தெரியாத காரணத்தினால அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார்னு சொல்லிட்டாங்க. ஆத்மா கோ பரமாத்மா தோ நஹி கஹா ஜாத்தா ஹே. ஆத்மாவை ஒரு பொழுதும் பரமாத்மா என்று சொல்ல முடியாது. ஆத்மா கோ பாக்கி யாத் ஆத்த. ஆத்மாவுக்கு இறை நினைவு வருகின்றது. பரந்து பாப்கோ சாந்தி நஹி தோ சம்ஜானா படி 7 ரோஜ். ஆனால் அந்த ஆத்மாவின் தந்தை இறைவன் யாருன்னு தெரியாதனால அவங்களுக்கு 7 நாள் பாடம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. फिर रोजाकारी பாயிண்ட்ஸ் பி சம்ஜாயி ஜாத்தா ஹே. தினம்தோறும் நாம் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லி புரிய வைக்கணும். பாப் ज्ञान का सागर है ना. பாபா ஞான கடல் அல்லவா. कितने समय से सुनते आए हो क्योंकि नॉलेज है. எத்தனை சமயமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன்னா இது ஞான கடல். समझते हमको मनुष्य देवता बनने की नॉलेज मिलती है. நமக்கு மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாப்கிட்ட தும்கு நை நை குஹ்ய பாத்தே சுனாத். பாபா சொல்ல உங்களுக்கு புதிய புதிய ஆழமான ரகசியங்களை புரிய வைக்கின்றேன். முரளி தும்கு நஹி மில்தி தும் கித்னா சில்லாத்தே ஹோ. யாருக்காவது ஒரு நாள் முரளி கிடைக்கலனாலும் எவ்வளோ மனசு கதறீங்க, கவலைப்படுறீங்க. பாப் கத்தி தும் பாப்கோ யாத் கரோ. பாபா சொல்ல நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள். முரளி படுத்தே ஃபிர்பி பூல் ஜாத்தி. முரளி படிக்கிறாங்க, அதனால் எல்லாமே மறந்துடுறாங்க. பலே பலிக்கோ யாத் கர்னாகே மை ஆத்மாவும் இத்தனா சோட்டி பிந்தி. முதல்ல நாம் இதை நினைவு செய்யணும். நான் ஆத்மா, ஒரு சிறிய புள்ளி. ஆத்மா கோபி ஜான்னா. ஆத்மாவை அறிய வேண்டும். कहते इनकी आत्मा निकल दूसरी में प्रवेश किया. இவருடைய உடலிருந்து ஆத்மா வெளியேறி இன்னொரு உடலில் பிரவேசமாகியதுன்னு சொல்கிறாங்க. ஹம் ஆத்மா ஹி ஜனம் லேத்தே லேத்தே அப்பவித்திர. நாம் ஆத்மா தான் பிறப்பு எடுத்து பத்தீத்தமாக அப்பவித்திரமாயிட்டோம். பலே தும் பவித்திர கிரகஸ்த தரம் கேத்தே. முன்னாடி நீங்கள் பவித்திரமான கிரகஸ்த தர்மத்தில் இருந்தீங்க. லக்ஷ்மி நாராயண் தோனோ பவித்திரதே. லக்ஷ்மி நாராயணன் இருவரும் பவித்திரமாக இருந்தாங்க. ஃபிர் தோனோஹி அப்பவித்திர பனே. பிறகு இருவருமே அப்பவித்திரமாயிட்டாங்க. ஃபிர் தோனோ பவித்திர ஹோத்தாகே கியா அப்பவித்திர சே பவித்திர பனே. அப்புறம் இருவருமே பவித்திரமாகறாங்க. அப்பவித்திரத்திலிருந்து என்ன ஆயிடுறாங்க, பவித்திரமாக ஆகிறார்கள். பவித்திர ஜென்மம் லியா. இப்போ நம்ம பவித்திரமான ஜென்மம் எடுத்திருக்கின்றோம். பாப் பைட் சம்ஜாத்தே கேசே தும் பவித்திரத்தே. பாபா உட்கார்ந்து புரிய வைக்கின்றார், நீங்கள் எப்படி பவித்திரமாக இருந்தீர்கள். फिर वाम मार्ग में जाने से अपवित्र बने.
பிறகு வாம மார்க்கத்தில் போன காரணத்தினால என்ன ஆயிட்டீங்க? अपवित्रமாயிட்டீங்க. பூஜாரி கோ अपवित्र பூஜை கோ பவித்ர கஹேங்கி. பூஜாரியாக இருப்பவர்கள் अपवित्रமானவர்கள், பூஜைக்கு உரியவர்கள் பவித்திரமானவர்கள். सारे वर्ल्ड हिस्ट्री जार्फी तुम्हारा बुद्धि में है. முழு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் உங்கள் புத்தியில் இருக்கு. கौन कौन ராஜ்ய கர்த்தே தே, யார் யார் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். कैसे उनको राज्य मिला, எப்படி அவர்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைத்தது. एक तुम जानते हो, இவைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். और कोई नहीं जानता हो, வேற யாருக்குமே இதை பற்றி தெரியாது. तुम्हारा पास भी आगे एक नॉलेज रचता रचना का आदि मध्यंत नहीं थे கோயா நாஸ்தி. நீங்கள் கூட இதற்கு முன்னாடி படைப்பவர் அவருடைய படைப்பனுடைய ஆதி மத்தியந்த ஞானம் என்பது இல்லாமல் இருந்தது. ஆக நீங்களும் நாஸ்திகர்களாக இருந்தீங்க. நஹி ஜான்தே தே, நம்ம முன்னாடி தெரியாமல் இருந்தோம். நாஸ்திக் பன்னை से कितना दुखी बन जाते, நாஸ்திகர்களாக ஆகிய காரணத்தினால எவ்வளோ துக்கம் நிறைந்தவர்களாயிட்டீங்க. அப் தும் யஹா ஆயே ஹோ எக் தேவதா பன்னே, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இந்த தேவதையாக ஆகுவதற்காக. வஹா கித்னா சுக் ஹோகா, அங்கே எவ்வளோ சுகம் என்பது இருக்கும். தெய்வீ குண் யஹா தாரன் கர்னா ஹே, தெய்வீக குணங்களை இங்கு தாரணை செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா கி அவுலாத் பாயி பெஹன் டெஹரே, பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரி. கிரிமினல் திருஷ்டி ஜானி நகி சை, கெட்ட பார்வை என்பதே இருக்கக்கூடாது. இஸ்மேஹை மெஹனத், இதில்தான் முயற்சி தேவர். ஆங்க் படி கிரிமினல் ஹே, கண்கள் மிகவும் தீய குற்ற பார்வையாக இருக்கின்றது. சப் அங்கோசே கிரிமினல் ஹே ஆங்க், அனைத்து உறுப்புகள் விட ரொம்ப கெட்டத கண்கள் தான். ஆதா கலப் கிரிமினல் ஆதா கலப் சிவில் ரக்திகள், பாதி கல்பம் கெட்ட பார்வை, பாதி கல்பம் தூய பார்வை. சத்தியமே கிரிமினல் நகி ரக்தி, சத்தியத்தில் யாருக்கும் கெட்ட பார்வை என்பதே இருக்காது. ஆங்கே கிரிமினல்கை தோ அசுர் கலத், கண்கள் கெட்ட பார்வையாக இருந்தால் அவர்களை அசுரர்கள் என்று சொல்றோம். பாப் खुद कहते मैं पति दुनिया में आता हूँ, பாபா சுயம் சொல்றாரு நான் பத்தித்தமான உலகத்தில் வருகிறேன். जो पतित बने उनको ही पावन बनना है, யார் பத்தித்தமாக ஆகிவிட்டார்களோ அவங்க தான் இப்போ பாவன் ஆகணும். மனுஷ் தோ கத்தி அப்பனே கோ பகவான் கேலாத்தா ஹே, மனிதர்கள் சொல்கிறாங்க இவங்க தன்னை தானே பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள். பாப் குத்து கத்திமே பதி துனியாமே ஆத்தா, பாபா ஸ்வயம் கூறுகின்றார் நான் பத்தித்த உலகத்தில் வருகிறேன். जो पतित बने उनको ही पावन बनना है, யார் பத்தித்தமாக ஆகிவிட்டார்களோ அவங்க தான் மீண்டும் பாவனமாக ஆக வேண்டும். மனுஷ் தோ கஹதே ஹை அப்னே கோ பகவான் கேலாத்தா ஹை, மனிதர்கள் சொல்கிறாங்க இவங்க தன்னைத்தானே பகவான் என்று சொல்கிறார்கள். ஜாட் மே தேக்கோ எக்தம் தமோ பிரதான் துனியா ஹே அந்த் மே கடா, விருட்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் இந்த மரம் எப்படி இருக்குது, தமோ பிரதான் கடைசி நேரத்தை நெருங்கிடுச்சு. வகை ஃபிர் தபஸ்யா கர் ரஹே, அவர்களே மீண்டும் இப்பொழுது தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள். சத்யுசே லக்ஷ்மி நாராயண் டைனாஸ்டி சல்தி ஹே, சத்யுத்தில் லக்ஷ்மி நாராயணுடைய வம்சாவலியம் நடைபெறுகின்றது. சன்மத் भी इन லக்ஷ்மி நாராயண் से गिना जाएगा, ஆண்டுகள் கூட இந்த லக்ஷ்மி நாராயணுடைய அரசாட்சியினுடைய முதலிருந்து தான் எண்ணப்படுகின்றது. इसलिए बाबा कहते लक्ष्मी नारायण का राज्य दिखाते हैं तो लिखो इसे एक
1250 वर्ष के बाद त्रेधा. ஆனால் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை காட்டும்போது அதில் எழுதணும், இவருடைய அரசாட்சி 1250 ஆண்டுகள் முடிந்த பிறகு त्रेधा युगम ஆரம்பமாகின்றது. சாஸ்திரமே फिर लाखों वर्ष लिख दिया. சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதிட்டாங்க. ராத் தின் கா ஃபரக் ஹோ கயானா, இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா? பிரம்மா கி ராத் ஆதா கலப், பிரம்மா க தின் ஆதா கலப். பிரம்மாவின் இரவு பாதி கல்பம், பிரம்மாவின் பகல் பாதி கல்பம். एक बातें बाप ही समझाता है. இந்த விஷயங்கள் எல்லாமே பாபா தான் புரிய வைக்கின்றார். फिर भी कहते मीठे बच्चे अपने को आत्मा समझो. ஆயினும் பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாப்கோ யாத் கரோ, தந்தையை நினைவு செய்யுங்கள். உன்கி யாத் கர்த்தே கர்த்தே தும் பாவன் பன் ஜாய். அவரை நினைவு செய்ய செய்ய நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். फिर अंत मते सोगति हो जाए. அப்புறம் கடைசி நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு கதி, அப்படி தான் உங்களுக்கு நிலை. கத்தினா நிலை. பாபா ஐசா நை கத்தி யஹா பைட் ஜாவ். பாபா அப்படி ஒரு பொழுதும் சொல்கிறதில்லை இங்கேயே வந்து உட்காந்துக்கோங்கன்னு. சர்வீஸ்ஃபுல் பச்சோं को तो बिठाएंगे नहीं. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பாபா இங்கே உட்கார வைக்க மாட்டார். சென்டர்ஸ் மியூசியம் ஆதி கோல்தேர். அவங்க போய் பல ஊர்களில் கிளை நிலையங்கள், அருங்காட்சியம், மியூசியம் இதெல்லாம் திறக்க வேண்டும். கித்னைக்கும் நிமந்திரன் பாண்டேகி. எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கின்றீர்கள்? அஹர் காட்லி பர்த் ரைட் விஸ்வகி பாதுஷாலோ. நீங்கள் வந்து காட்லி பர்த் ரைட், இறைவனுடைய பிறப்புரிமையாக நீங்கள் உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு குழந்தையாகிறோன்னா அப்போ குழந்தைக்கு அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்கல, பர்த் ரைட் பிறப்புரிமை. தும் பாப்கே பச்சே ஹோ, நீங்களோ பாபாவுக்கு குழந்தைகள். பாப் ஸ்வர்க்க ரச்சிதா, தும்பி ஸ்வர்க்க வர்ஷா ஹோனி செய்ய. பாபா ஸ்வர்க்கத்தை படைப்பவர், அப்போ உங்களுக்கு கட்டாயம் சொர்க்கம் என்பது இருக்க வேண்டும். பாப் कहते मैं एक ही बार स्वर्ग की स्थापना करने आता हूँ. பாபா சொல்றார், நான் ஒரே ஒரு முறை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். एक ही दुनिया है जिनको चक्र फिरता है. உலகம் என்பது ஒன்றுதான், அது சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றது. மனுஷுக்கு तो अनेक मत, மனிதர்களுக்கு அநேக வழிமுறைகள், अनेक बातें, अनेक விஷயங்கள். मत मतांतर कितना ही इसको कहते अद्वैत मत. உலகத்தில் அநேக விதமான வழிமுறைகள் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மதங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் சொல்கிறாங்க, கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பாபா ஒரே வழி தான் சொல்கிறார். ஜாட் கித்னா படா ஹே, இந்த கல்ப விருட்ச மரம் எவ்வளோ பெரிதாக ஆகிவிட்டது. கித்னி டால் டாலியா நிக்கல்தி ஹே, எத்தனை விதமான கிளைகள் என்பது இருக்கின்றது. கித்னே தரம் ஃபைல் ரகே ஹே, எத்தனை தர்மங்கள் பரவி இருக்கு. பலே தோ ஏக் மத் ஏக் ராஜ்யதா, முன்னாடி ஒருவருடைய வழி ஒருவருடைய ராஜ்யம் இருந்தது. சாரே விஸ்வகா இன்கா ராஜ்யம், முழு உலகத்தின் மீதும் இவர்களுடைய அரசாட்சி இருந்தது. எக் பி அபி தும்கோ மாலும் படாஹே, இவையெல்லாம் நீங்கள் இப்போ புரிந்து கொண்டீர்கள். ஹம் ஹி சாரே விஸ்வகி மாலிக் தே, நாம தான் முழு உலகத்துக்குமே மாலிக்காக இருந்தோம். பிர் 84 ஜனம் போக் கங்கால் பனி, 84 ஜென்மங்கள் அனுபவித்து இப்போ ஏழையாக ஆயிட்டோம். அபி தும் கால் பர் ஜீத் பாத்தே, இப்போ நீங்கள் காலன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். வஹா கபி அகலா மிருத்தி ஹோத்தி நே,
அங்கே ஒரு பொழுதுமே அகால மரணங்கள், திடீர் மரணங்கள் என்பதே இருக்காது. யஹா தேக்கோ பைட்டே பைட்டே அகால மிருத்தி ஹோத்தீர். ஆனால் இங்கே பாருங்க, உட்காந்துட்டே இருக்காங்க, திடீர்னு இறந்துடுறாங்க. சாரோ மௌத் ஹி மௌத், நாலா பக்கமும் மரணத்தின் செய்திகள் தான். வஹா ஐசா நஹி ஹோதா, சத்தியத்தில் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பூரி ஏஜ் லைஃப் சல்தி ஹே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய ஆயுள் முடிவு அடைகிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை இருக்கும். பாரத் மே பியூரிட்டி பீஸ் ப்ராஸ்பரிட்டி தீ. பாரதத்தில் தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. 150 வருஷ் ஆவரேஜ் ஆயு தீ. அங்கே சராசரி 150 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அபி கித்னி ஆயு ரக்தி. ஆனால் இப்போ பாருங்கள் ஆயுள் எவ்வளோ இருக்குது. ஈஸ்வர் ने तुमको योग सिखाया, तुमको யோகேஸ்வர் कर. ஈஸ்வரன் உங்களுக்கு யோகம் கற்றுக் கொடுத்தார், ஆகவே உங்களை யோகேஸ்வரன். வஹாத்தோடே கைங்கி, அங்கே அந்த மாதிரி சொல்ல முடியுமா என்ன? இஸ் சமய தும் யோகேஸ்வர் ஹோ, இந்த நேரம் நீங்கள் யோகேஸ்வரன். तुमको ஈஸ்வர் ராஜ்யோ சிக்காரா, உங்களுக்கு ஈஸ்வரன் ராஜ்யோகத்தை கற்பிக்கிறார். फिर ராஜராஜேஸ்வரி பன்னா ஹே, நாம் மீண்டும் ராஜேஸ்வரியாக ஆக வேண்டும். அபி ஞானேஸ்வர் ஹோ, फिर ராஜேஸ்வர் அர்த்தா ராஜாவும் கா ராஜா. இப்போ நீங்கள் ஞானேஸ்வரன், பின்னாடி ராஜேஸ்வரன். ராஜேஸ்வரன்னா என்ன? ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா. अच्छा, நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को நமஸ்தே. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகளுக்கு காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், ஆங்கோं की सिविल बनाने की मेहनत करनी है. கண்களை தூய பார்வையாக ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். புத்தி में सदा रहे प्रजापिता ब्रह्मा के बच्चे भाई बहन है. புத்தியில் சதா இந்த நினைவிருக்க வேண்டும், நாம் பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரி. கிரிமினல் திருஷ்டி ரக் நஹி சக்தி, கெட்ட பார்வை என்பது இருக்கக்கூடாது. शरीर निर्वाहर्थ कर्म करती बुद्धि का योग एक बाप से लिहाना. ஷரீர நிர்வாகமான காரியத்தை செய்தாலும் புத்தியினுடைய யோகம் என்பது ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். ஹத் கா சப் பாத்தே சோட் பேகத் பாப் கோ யாத் கர். எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களும் விட்டுவிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பேகத் கா சந்நியாசி பன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசியாக ஆக வேண்டும். वरदानम, बाबा की शब्द की स्मृति से कारण को निवारण में परिवर्तन करने वाला सदा अचल अडोल भव. பாபா என்ற சப்தத்தை நினைவில் கொள்வதின் மூலமாக காரணங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை என்பது கொண்டு வரக்கூடியவர்கள், ஆடாத அசையாதவர்களாக ஆகுக. இன்னைக்கு என்ன வரதானம்? பாபா என்ற ஒரு சப்தத்தின் நினைவின் மூலம் காரணங்களுக்கு நிவாரணமாக பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள், சதா ஆடாத அசையாதவர்களாக ஆகுக. கோய் பி பரிஸ்திதி ஜோ பல் ஹல்சல் வாலே. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகுந்த குழப்பங்களை உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும், பாபா கஹா அவர் அச்சல் பனே, பாபா என்று சொன்னவுடன் நீங்கள் ஆடாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். जब परिस्थिति में की चिंतन में चले जाते हो, मुश्किल का अनुभव होता है.
சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் ரொம்ப யோசித்து கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகிடும், எல்லாமே கடினமாக அனுபவம் ஆகும். और कारण की बजाय निवारण में चले जाओ. காரணங்களுக்கு பதிலாக அதனுடைய நிவாரணம் என்னங்கிறது அதில் நீங்கள் யோசிங்க. तो कारण की निवारण बन जाइए क्योंकि मास्टर सर्वशक्तिमान. ஸோ காரணங்கள் மூலமாக என்ன பண்ணோம், நிவாரணமாக மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். ब्राह्मणों के आगे பரஸ்திதி சீட்டி சமான்பி நகி. பிராமணர்களுக்கு முன்னே பிரச்சனைகள் சூழ்நிலைகள் என்பது ஒரு இரும்பு போல கூட கிடையாது. சிர்ஃப் கியா ஹுவா கியூ ஹுவா ஏ சோச்சனை கி பஜாய், என்ன ஆச்சு ஏன் ஆச்சு என்று யோசிப்பதற்கு பதிலாக ஜோ ஹுவா உஸ்மே கல்யாண் பரா ஹுவா ஹை, என்ன நடந்ததோ அதில் நன்மை என்பது அடங்கியுள்ளது. சேவா சமாயி ஹுய், சேவை என்பது அதில் அடங்கியுள்ளது. பல் ரூப் சர்க்கம்டன்ஸ் கா ஹோ லேக்கின் சமாயி சேவா ஹை. சூழ்நிலைகள் என்பது எப்படியாக இருந்தாலும் அதில் என்ன அடங்கியிருக்கு, சேவை என்பது அடங்கியிருக்கு. இஸ் ரூப் சே தேக்கெங்கே சதாச்சல். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்முடைய மனம் ஆடாத அசையாததாக ஆகிவிடும். ஸ்லோகன், एक बाप की प्रभाव में रहने वाला किसी आत्मा की प्रभाव में आ नहीं सकती. ஒரு தந்தையின் பிரபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதோ ஆத்மாக்களின் பிரபாவத்தில் வரமாட்டார்கள். அவ்வக்த இசாரா அப் சம்பன்ன வ கர்மாத்தித் பன்னிக்கு துன் லஹாவோ. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தித் நிலை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரே ஈடுபாடு என்பது இருக்க வேண்டும். நான் சம்பன்னாகணும், நான் कर्मातीत நிலை அடைய வேண்டும். कर्मातीत स्थिति को प्राप्त करने के लिए सदा साक्षी बन कार्य करो. कर्मातीत நிலை அடைவதற்காக சதா சாட்சியாக இருங்கள். சாட்சி அர்த்தா ஞாரி और प्यारी स्थिति. சாட்சி என்றால் என்ன அர்த்தம், விலகிய மற்றும் விடுபட்ட நிலையிலும் அன்பாகவும் இருத்தல். கரம் கர்னேவாலா அலௌகிக் ஆத்மா ஹூம். காரியங்களை செய்யக்கூடியவன் நான், அலௌகிகமான ஆத்மா. அலௌகிக் அனுபூதி கர்னேவாலி, அலௌகிகமான அனுபவங்களை செய்யக்கூடியவர்கள். அலௌகிக் ஜீவன் ஹி, அலௌகிகமான வாழ்க்கை. சிரேஷ்ட ஜீவன் வாலி ஆத்மா, சிரேஷ்டமான வாழ்க்கை உடையவர் ஆத்மாக்கள். एक नशा रहे, இம்மாதிரியான போதை இருக்க வேண்டும். कर्म करते ही अभ्यास बढ़ती रहो, कर्मात स्थिति को प्राप्त कर ले. காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரியான பயிற்சியை அதிகரித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது கர்மாத்தித் நிலை அடைவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா உந்தன் அன்பு
உள்ளம்